கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே பாரப்பா சாமியே பாரப்பா புதுச்சேரி பெஸ்டப்பா ரங்கசாமியே பாரப்பா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே பாரப்பா பெஸ்ட் புதுச்சேரி அப்பா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே பாரப்பா காமியே பாரப்பா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே பாரப்பா புதுச்சேரி பெஸ்டப்பா சாமியே பாரப்பா கல்லும் முள்ளும். மத்திய அரசு காப்பீடு திட்டம் நல்லா கவனிச்சுங்க. இந்த மத்திய அரசு விபத்து காப்பீடு திட்டம் இருக்குதா? உங்ககிட்ட இருக்குதா? இருக்கிறவங்க மட்டும் அண்ணா சிலை போத்துச்சுக்குன்னாண்ட சிலை கட்டிங்க வந்தீங்கன்னா, அதுவும் மத்திய அரசினுடைய விபத்து காப்பீடு திட்டம், அவங்க மட்டும் தான் வரணும், வேற யாரும் அலோடு கிடையாது. இங்க வந்து விழுந்துட்டு கையை காலெல்லாம் நல்லா உடச்சிக்கின்னு உடனே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய காப்பீடு திட்டத்தை உடனே வாங்கின்னு வீட்டு செலவுக்கு ஆகும். இங்கதான் வரணும். ஏன்னாக்கா பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, பாருங்க பேனர்ல பாருங்க. ஆமா, புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரி அண்ணா சாலை பாருங்க. விபத்து காப்பீடு திட்டம் உள்ளவங்க மட்டும்தான் வரணும். ஆமா, மறுபடியும் சொல்றேன், அரசாங்க திட்டம் பயன்பெறுங்க. இங்க வாங்க, கை காலை நல்லா உடைச்சிங்க, கை காலெல்லாம் உடைச்சிங்க, மண்டையெல்லாம் உடைச்சிங்க, நேரா விபத்து காப்பீடு. மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு வந்து எத்தனை சொன்னா காலையில விடாது. விபத்து காப்பீடு திட்டம் இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க வரணும். பாரையா அண்ணா சாலையை பாரையா, ரங்கசாமி ஐயா பாரையா, மக்கள் முதல்வரே பாரையா. அதிகாரியை விட்டு சொன்னாச்சு. இப்ப இது தோண்டாங்கல்ல, இந்த தோண்டவங்க வந்து உடனே மெயின் ரோடு இல்லை மூடணும்னு வேணாமா? கட்டிங்க்கு ஆர்டர் கொடுக்கு, கட்டிங் பண்ணுறது, ரோடை கட்டிங் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுறீங்கல்ல, இதை உடனே மூடணும், உங்களுக்கு ஆய்வு பண்ணணும்ல. அந்த அரசு அதிகாரி எங்கே போனார்? அந்த அரசு அதிகாரிலாம் இயக்குறவர் யார்? மாநில முதலமைச்சர் தானே. அது வந்து சின்ன கிராமப்புற ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ரோடாக இருந்தாலும் அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ஒதிஞ்சாலை ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணுமா? இது சரியா 3வது நாளா நிறைய பேர் விழுந்து போறாங்க, எஃப்ஐஆர் போடட்டுமா?